ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக அதிரசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கிராமங்களில் கல்யாண சடங்குனா முறுக்கு அதிரசம் கட்டாயமானதாக இருக்கும். அதனால் அவங்க தீபாவளிக்கு இதை பெருசாக செய்ய மாட்டாங்க. ஆனால் டவுனில் தீபாவளிக்கு எல்லார் வீட்லேயும் முறுக்கு அதிரசம் கட்டாயம் இருக்கும். இந்த அதிரசம் ரெடி பண்ண இன்றைக்கி 5020 பச்சரிசி ஒரு படி எடுத்துக்கலாம். அரிசியை 2 தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குறைஞ்சது 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை துணியில் குறைஞ்சது அரை மணி நேரம் நம்ம காய வைக்கணும். வெயிலில் காய வைக்கக்கூடாது. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கையில் அரிசியை எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கையில் ஒட்டணும். இந்த பதத்திலே நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துடணும். அரைக்கும்போது அதிரசத்துக்குன்னு சொன்னோம்னா அவங்க மீடியமாக அரைச்சி கொடுப்பாங்க. அரைச்சிட்டு வந்த மாவை பொடிக்கண்ணுக்கு அடுத்த உள்ள சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அரிசி கொஞ்சமாக போட்டால் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அதிரசத்துக்கு இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிடுவோம். ஒரு படி அரிசிக்கு 1 கிலோ வெல்லம் கரெக்டான அளவு. 1 கிலோ நம்மளால் தனியாக எடுக்க முடியலை அப்படின்னா ஒரு படி அரிசிக்கு தட்டின வெல்லம் ஒரு படி கணக்கு எடுத்துக்கணும், அதாவது 8 கப். இது கூட அரை கப் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கிளறி வெல்லத்தை நல்லா கரைய விட்டுருவோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டது. இப்போ வடிகட்டிக்கலாம். வடிகட்டின வெல்லப்பாக அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுவோம். வெல்லம் நல்லா பொங்கி வரும். பொங்கி வந்து நுரை திருப்பி குறைய ஆரம்பிக்கும். பார்க்க ஒரு தேன் பதத்தில் இருக்கும். அதிலிருந்தே நம்ம பாகை செக் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இந்த டைமில் இருந்தே நம்ம பாகு பதம் பார்க்க ஆரம்பிச்சிடணும். முதல்ல கொஞ்சமாக பாகை தண்ணியில் ஊற்றிப்போம். வெல்லம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது. திருப்பி கொஞ்ச நேரம் கிளறி விடுவோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கைனால் உருட்டி பார்க்கணும். நல்லா உருட்ட வருது. உருட்டி கையில் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் தக்காளி பதம். இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது கூடவே ஒரு சுக்கு 10 ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கணும். அதை இதில் போட்டுப்போம். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கணும். மொத்தமாக போட்டக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிண்டிகிட்டே வரணும். கிண்ட கிண்ட மாவு நல்லா இறுக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த மாவு வெள்ளைப்பாகோடு சேர்ந்து நல்லா வெந்திருக்கும். வெள்ளைப்பாகு பதம் இந்த மெத்தட்லேயும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சூடான வெள்ளத்தை கையில் தொட்டு பார்த்தோம்னா ஒரு கம்பி வரும். அந்த மாதிரியும் நம்ம பாகு பதம் செக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மாவையும் இதில் போட்டாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ கிளற கஷ்டமாக இருக்கும். இந்த டைம் நம்ம துடுப்பு மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறியாச்சு. நம்மளோட மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை உடனே நம்ம ஒரு மூடி போட்டு மூடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை வச்சு மூடி வச்சிடணும். குறைஞ்சது 2 நாளாவது நம்ம வெளியே வச்சுருக்கணும். அவசர தேவைக்கு ஒரு நாள்லையும் நம்ம எடுத்து அதிரசம் சுட்டுக்கலாம். 2 நாள் ஆச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். மாவு நல்லா திக்காக இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ அதிரசம் சுடுறதுக்கு நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. அதிரசம் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பலகை இருந்தால் எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய்கள் புறா இந்த ஓட்டை வழியாக வெளியே வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சு அது மேலே அதிரசம் வச்சு இந்த மூடியை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ள எண்ணெயெல்லாம் அது வழியாக வந்துடும். தட்டுறதுக்கு இந்த மாதிரி இலை அல்லது எண்ணெய் கவர் எடுத்துக்கலாம். தட்டுறது இந்த மாதிரியும் நம்ம தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கைனாலையும் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதிரசம் சுட ஆரம்பிச்சிருவோம்.
ஒரு பேனில் அதிரசம் சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துப்போம். இப்போ தட்டி வச்ச மாவை ஒன்றொன்னா எண்ணெயில் போட்டு எடுத்துப்போம். எண்ணெய் நல்லா சூடான உடனே அடுப்பை மீடியத்துக்கும் சிம்முக்கும் நடுவில் வச்சுக்கணும். எண்ணெயிலேருந்து எடுத்த உடனேயே இந்த மாதிரி வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிடணும். அப்போ தான் அந்த சூட்டில் அந்த எண்ணெயெல்லாம் கீழே இறங்கும். இந்த மாதிரியும் நம்ம எண்ணெயை ஃபில்டர் பண்ணிக்கலாம். கிராமங்களெல்லாம் இந்த மாதிரி அதிரசத்தை ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய பாத்திரத்துக்கு அடியில் ஒரு தட்டு போட்டுப்பாங்க. அதுக்கு மேலே ஒன்று மேலே ஒன்று அந்த அதிரசத்தை அடுக்குவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது அடியில் எண்ணெய் தங்கிரும். அதிரசம் எவ்வளோ நாள் ஆனாலும் நல்ல சாஃப்டாக இருக்கும். ஒரு சில இடங்களில் இந்த அதிரசத்தில் நடுவில் ஓட்டை போட்டு வடை மாதிரி செய்வாங்க. செட்டிநாட்டில் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இந்த மெத்தடில் தான் செய்வாங்க. இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு அதிரசத்தை நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். மீதம் இருக்க மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா 1 மாதம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். தேவைக்கு நம்ம அதிரசம் சுட்டு நல்லா சூடாக சாப்பிட்டுக்கலாம். இது கூட பாதி வெந்த பாசிப்பருப்பை சேர்த்து நம்ம பாசிப்பருப்பு பணியாரமாகவும் ஊற்றலாம். இது எண்ணெய் ப்ரெஸ் பண்ணாத அதிரசம். இது எண்ணெய் ப்ரெஸ் பண்ண அதிரசம். இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தட் நம்மளுக்கு பிடிக்குதோ அந்த மெத்தடில் நம்ம அதிரசம் செஞ்சுக்கலாம். இந்த அதிரசம் தீபாவளிக்கு தான் செய்யணுங்கிறது கிடையாது. மற்ற சாதாரண நாட்கள்லையும் நம்ம இந்த மாவை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா தேவைக்கு அதிரசமாகவும் சுட்டுக்கலாம், பணியாரமாகவும் சுட்டுக்கலாம். இப்போ நம்மளோட அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த அதிரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.